சார் வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன எத பத்தியான டாபிக் சார் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம்? அதுதாங்க எல்லாம் டேட்டாஸ் ஒரு சில டேட்டாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே சார். அத ஒரு ப்ராப்பர் எஸ்ஐபினா இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா எஸ்ஐபி ரிலேட்டட் நிறைய மித்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதெல்லாம் பஸ் பண்ண போறோங்க. ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஸோ அந்த எஸ்ஐபில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு காலத்துக்கு நம்ம எஸ்ஐபி பண்ணணும்னு இருக்குங்க. ஓகே சார். ஓகேங்களா? அது நார்மலா எல்லாருக்கும் மைண்டுங்க. நிறைய பேர் என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு லாங் டேர்ம் ஹாரிசனுக்கு நீங்க பண்ணுங்க. லாங் டேர்ம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. லாங் டைம் கோல் சொல்லுவாங்க. ஆமா, லாங் டேர்ம் கோல். நீங்க எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு வச்சுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா சார். அந்த ஆமா. லாங் டேர்ம்னா எவ்வளவுதான் அந்த லாங், அதுதான் நம்ம பார்க்க போறோங்க. ஓகே சார். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஆன்சர் பண்ண போறோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் இந்த லாங் டேர்ம்னா என்னன்றா அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா ஷேர் பண்ணிருப்பேன் பாருங்க. ஆமா சார். பாத்துட்டு ஓகேங்களா? இருக்கேன். இது ஆக்சுவலா 27 இயர்ஸ் டேட்டா தாங்க இதுவும். அதே பிஎஸ்சி சென்செக்ஸ்ல எடுத்த டேட்டாஸ் தாங்க. ஓகே. அது இது எக்ஸ்ஐஆர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் மந்த்லி பேசிஸ்ல எடுத்திருக்கும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இதுல நீங்க அந்த எஸ்ஐபி நீங்க ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு செப்டம்பர் 96ல இருந்து டிசம்பர் 2023 வரைக்குங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இதுல ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் எஸ்ஐபி பண்றாரு, 5 இயர்ஸ்க்கு பண்றாங்க, 8 இயர்ஸ்க்கு, 10 இயர்ஸ்க்கு, 12 இயர்ஸ்க்கு, 15 இயர்ஸ்க்கு, அந்த மாதிரி வேரியஸ் டைம் ஹொரைசனுக்கு எடுத்தாச்சுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதுல நீங்க அந்த எவ்வளவு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காருன்றது ஃபர்ஸ்ட் பாருங்க. கீழே 84% இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஆமா. ஓகேங்களா? அது 3 வருஷத்துக்கு. அதாவது நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, லாங் டேர்ம்னாவே மினிமம் ஒரு 3 வருஷமாவது இருக்கணுங்கன்ற நான். லெஸ் தென் 3 இயர்ஸ்னா ஒரு லாங் டேர்ம்லயே வராதுங்க. ஓகே ஓகேங்களா? சார். மினிமம் 3 இயர்ஸ் வந்துருங்க. ஆனா அங்க பாசிட்டிவா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா 84% தான் இருக்குதுங்க. 84% தான். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அத கொஞ்சம் டேர்ம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் டேர்முக்கு போறோம் நம்ம. ஓகே. அப்ப 91% சான்சஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ். பாசிட்டிவ் ரிட்டர்ன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 8 இயர்ஸ்ல பாருங்க 100% சான்சஸ் இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? இது நம்ம பாஸ்ட் டேட்டா வச்சு சொல்றோம். ஒரு 8 இயர்ஸ்க்கு பண்ணோம்னா நீங்க நெகட்டிவ்ல பார்க்க முடியாது. அதுதான் நீங்க மேல பாருங்க மினிமம் ரிட்டர்ன்ஸ் மேல போட்டுருக்கு இல்லீங்களா? ஆமா சார். ஆமா. அதுல 3 வருஷத்துல பாருங்க நெகட்டிவ் 36% கொடுத்திருக்கு. ஆமா. ஆமா. ஓகேங்களா? அப்ப நெகட்டிவ்ல கொடுக்கறதுக்கான ரிட்டர்ன் இருக்கு, பிளஸ் மேக்ஸிமமும் இருக்கு பாருங்க. 36% நெகட்டிவ்ல போறதுக்கும் இருக்கு சான்சஸ். 52 மேக்ஸிமம் ரிட்டர்ன் இருக்கு. அது மேக்ஸிமம் ரிட்டர்ன் 52%. அதுதான் ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்ட் ஹிஸ்டரி ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டுங்க 54% கொடுத்துருக்குது ஒரு மிட் கேப் இல்ல ஸ்மால் கேப்ன்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் அது. ஓகே. ஒரு சில டைம் மினிமம் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா -36 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. ஓகே சார். ஓகே. அப்போ இதோட புரிதல் இல்லாம நம்ம வெளியேறணும்னு வச்சுங்களேன், உங்க நெகட்டிவ் 36% போயிருக்கும். அதாவது 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 36,000 ரூபாய் லாஸ்ல வெளியேறுவீங்க நீங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுதான் வாலட்டிலிட்டின்னு நம்ம சொல்றதுங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல. ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த ரிஸ்க் இந்த ரிஸ்கை தான் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டென்யூர் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது நம்ம நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. ஆமா சார். ஆமா. அதுக்கான ஆன்சர் தாங்க இது டேட்டா வைஸ். ஓகே. ஓகேங்களா? அதே நீங்க அந்த 3 இயர்ஸ்க்குள்ள பாக்கும்போது -36 ஆச்சு இல்லீங்களா? அதே 5 இயர்ஸ்க்கு பாருங்க நெகட்டிவ் பாருங்க 10 ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. -10%, 10.5% இருக்கு. ஆமா. அது 8 இயர்ஸ்க்கு போங்க. அதுக்கப்புறம் 8 இயர்ஸ்க்கு மேல பாருங்க எங்கேயுமே நீங்க நெகட்டிவ் பார்க்கல. ஆமா சார். நெகட்டிவ் இல்ல. அதனாலதான் இது சொல்றதுங்க. நம்ம ஒரு 8 இயர்ஸ் மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம்னா ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பிரின்சிபல் குறையறதுக்கு ஏன்னா நிறைய பேர் என்னங்க கேக்குறாங்க ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வரதுக்கு பயப்படுறதே பாத்தீங்கன்னா என்னோட பிரின்சிபலே குறைஞ்சிருமான்ற பயம் தானே இல்லைங்களா? ஆமா. ஆமா. சோ அது இங்க உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. அதுக்காக தான் பேங்க் எஃப்டிஸ் அதுக்கெல்லாம் போறாங்க. ஆமா. ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொன்னு 10%க்கு மேல. ஏன்னா எஃப்டி ரேட்ல நமக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போதும் நீங்க இங்க ஆன்சர் இருக்கு பாருங்க. நீங்க டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மோர் சான்சஸ் மோர் பர்சன்டேஜ் நமக்கு அந்த 10% கிடைக்கிறதுக்கு மேல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஓகேங்களா சார்? சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டை ஒரு சிலர் ரொம்ப டைம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா? அதாவது நம்ம ஒரு மந்த்ல இப்போ எது பெஸ்ட் டேட் இப்போ மந்த்லி நம்ம எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபிக்ஸட் டேட்ல ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட் போறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவோம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல நானே எனக்கு டைம் இருக்குது, நானே மந்த் அண்ட் மந்த் நான் பார்த்து வாங்கிக்கிறேன். ஓகே சார். ஓகேங்களா? அப்புறம் அந்த மந்த்ல கொஞ்சம் என்ஐவியை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுங்க.
ஓகேங்களா? ஓகே இதெல்லாம் சார். நம்ம சொல்றதுலாம் பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஆனா ஒரு சிலருக்கு மைண்ட் செட் இருக்குங்கன்ற நான். ஆமா கண்டிப்பா சார். ஓகேங்களா? சோ இப்ப இறங்குற மாரி இருக்கு. சரி ஏன்னா நான் இப்ப நான் வந்து 5ஆம் தேதி எனக்கு எஸ்ஐபி பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்ப 5ஆம் தேதி ஏதோ ஒரு ஃபால் பாக்குறீங்கன்னா, அவங்க நினைச்சுப்பாங்க, சரி ஒரு 6, 7, 8 நம்ம பார்ப்போம். கொஞ்சம் கன்டின்யூ ஒரு 2, 3 நாள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்ப நம்ம வந்து என்னைக்கு டேட்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியா டவுன்ல என்ஏவி இருக்கும்போது டைம் பண்ணி வாங்கலான்ற மாரி ஒரு பிளானுங்க. அது பிராக்டிகலி இம்பாசிபிள். ஆமா ஓகேங்களா? கண்டிப்பா சார். ஆனா ஆமா. நம்ம டேட்டா வைஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா, அதையும் நம்ம வந்து பிராக்டிகலா பாக்குற மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் ஓகே, ஓகேங்களா? ஓகே. இதே 27 இயர்ஸ்க்கு இதே சென்செக்ஸ் டேட்டால வந்து எந்த நம்ம வந்து நமக்கு டேட்டா வைஸ் தெரியும் இல்லைங்களா? மந்த்ல வந்து என்னைக்கு வந்து ஹையஸ்ட் என்ஏவி இருக்கு, என்னைக்கு வந்து லோவஸ்ட் என்ஏவி இருக்குன்னு. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாரி வச்சுக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிக்ஸட் டேட் வச்சுட்டு த்ரூ அவுட் 27 இயர்ஸ் நம்ம வந்து கன்டினியூஸா எஸ்ஐபி பண்ணியிருக்கோம். டிசிப்ளின்டா. ஓகே, ஓகே சார். அதுதான் அந்த 3 சார்ட்டுங்க. ஓகே. அதாவது நீங்க வந்து சூஸ் பண்ணி கரெக்ட்டா நீங்க டைம் பண்றீங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்னும் அது வந்து பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஒருவேளை நம்ம டைம் பண்ணிட்டா கூட 15% கிடைக்குங்க உங்களுக்கு. ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? நீங்க வந்து டைம் பண்ணது வந்து தப்பா போச்சுன்னா, ஓகே. ஓகேங்களா? வொர்ஸ்ட் டே அந்த மந்த்லயே இருக்கிற வொர்ஸ்ட் டேல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கோம்னா 14.5%ங்க. 14% ஓகே சார். ஓகேங்களா? இந்த 2மே டைம் பண்ணாம நம்ம வந்து ஒரு டிசிப்ளின்டா ஒரு மந்த் ஒரு டேவ சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வந்தோம்னா 14.8%. 8% ஓகே ஓகேங்களா? சார். இது நமக்கு வந்து கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட். ஓகேங்களா? ஓகே சார். இதுக்கு வந்து நம்ம வந்து பெருசா பெரிய எஃபோர்ட் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஆமா. ரெகுலரா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வரோம். ஆமா. அதுக்காக தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ன்ற வேர்டே ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம முன்னாடி இந்த இது பத்தி பேசியிருக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க இந்த எஸ்ஐபி பண்ணும்போதுங்க, சார் எந்த டேட் நம்ம சூஸ் பண்றதுன்றதும் 2, 3 வீடியோக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் பண்ணிருப்போம் ஆமா இல்லைங்களா? சார். ஆமா. அதோட டேட்டாவும் நம்ம இதே 27 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது இந்த டேட்டாவும் கிடைச்சது. இதையும் நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடலான்ட்டுங்க. ஓகே சார். ஓகேங்களா? 30 நாளுக்கும் எடுத்து நீங்க காமிச்சிருக்கீங்க. ஆமா. அதே 27 இயர்ஸ்க்குங்க. அதே 27 ஓகே. இயர்ஸ்க்கு எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்ன்ஸ்ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது வந்து டெய்லி ரோலிங் பேசிஸ்ல போட்டாச்சுங்க. டெய்லி ரோலிங் பேசிஸ்ல பெர்சன்டேஜ் எக்ஸ்ஐஆர் பார்க்கும்போது ஓகே சார். செப்டம்பர் 96ல இருந்து டிசம்பர் 23க்கான ரிட்டர்ன்ஸ் நீங்க எக்ஸ்ஐஆர் ரிட்டர்ன்ஸ் பாருங்க. எல்லாம் இந்த 15%ல தான் இருக்குங்க. ஆமா சார். 15.5%ங்க. ஆமா. ஓகேங்களா? ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லன்ற. அதனால கண்டிப்பா சார். நம்ம இதுக்காக மெனக்கெட தேவையில்லைங்க. எந்த டேட்ல நம்ம பார்த்தா எது பெஸ்ட்டா வரும். ஒரு சிலர்லாம் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. தேர்ஸ்டேவா பார்த்து போடணும். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து 15th போடணும். இல்ல வந்து மந்த் எண்ட் இருக்கு பாத்தீங்களா? 20th அந்த மாதிரி ஆமா சார். ஒரு சில மித் இருக்குது. ஆமா கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? ஆனா டேட்டா வைஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்ங்களோங்க. உங்களுக்கு சேலரி வந்தது. சேலரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு ஒரு 4, 5 நாள் தள்ளி வச்சிட்டீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல வந்து எப்படியுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாலிடேல இருக்குது. அதுக்கப்புறம் தள்ளி உங்களுக்கு 1 or 2 டேஸ் டிலேல உங்களுக்கு சேலரி வந்ததுன்னா கூட, உங்க அக்கவுண்ட்ல அந்த அமௌண்ட் மெயின்டைன் ஆகும். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இது உங்களுக்கு வந்து அந்த இதுல பாத்துறீங்களா? எஸ்ஐபி டாப் அப் பண்ணணும்ன்றது இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது சொல்றதுங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஒருத்தர் வந்து எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும்ன்றது வந்து அவங்களோட கையில தாங்க இருக்கு. அதாவது ஆமா. அவங்க என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா, எவ்வளவு கோல் அவங்களுக்கு எவ்வளவு தேவைன்ட்டுங்க. ஓகேங்களா? ஓகே. அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவை வந்து 15,000 வச்சுங்களேன். ஓகே சார். அவங்க வந்து 5,000 எஸ்ஐபி பண்றதுனால பெருசா அச்சீவ் பண்ண போறது இல்லைங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தர்னால 5,000 தான் முடியும்னா அவங்க 5,000 பண்ணலாங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து எனக்கு இந்த பர்பஸுக்காக வேணும், நான் இதுக்காக நான் சேர்க்கிறேன்ட்டு சேர்க்கும் போதுங்க, அதுக்கு ஆக்சுவலா இப்ப நிறைய ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ் இருக்கு. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? கால்குலேட் அப்ப பண்ணி வந்து பாத்துக்கலாம். ஆமா. அவங்களே செக் பண்ணிக்கலாம். நான் ரூ. 1000 எஸ்ஐபி பண்றேன். ஒரு 12%க்கு எவ்வளவு 10 வருஷத்துல எவ்வளவு கிடைக்கும்ன்ற மாரி கால்குலேட் பண்ணிட்டுங்க. அது பத்துமா பத்தாதா? இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா அதுக்கு ஏத்த மாரி எவ்வளவுன்னு பார்த்துட்டு அதுக்கான எஸ்ஐபி பண்ணணும். ஓகே ஒண்ணு. சார். ஓகே. ஓகேங்களா? சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கேன். அப்ப உங்களுக்கு பவர் ஆஃப் ஸ்டெப் அப் இல்ல டாப் அப்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? வருஷம் வருஷம் இன்கிரீஸ் பண்ணணும். அதோட ஆமா. பவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஓகே. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் சார்ட்ல பாருங்க. 10,000 ரூபீஸ் வந்து ரெகுலர் எஸ்ஐபி பண்றாருங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அது வந்து 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20, 25 இயர்ஸ்க்கு டேட்டா நீங்க பார்க்கலாம். ஓகே. அதே வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, அதே 10,000 வந்து வருஷம் வருஷம் ரூ. 1000 மட்டும் டாப் அப் ஆனுவல் டாப் பண்றாரு. அப் பண்றாருங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப வந்து லாங்கர் த டென்யூர் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட இது பாருங்க. ஒரு 20 வருஷம், 25 வருஷத்துல வந்து பாருங்க. இங்க வந்து ரூ. 2 கோடி சேர்த்திருப்பாருங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? வேறஸ் நீங்க ரூ. 1000 ஸ்டெப் அப். 1000ன்றது ஒரு சின்ன அமௌண்ட் தான் நம்ம வருஷம் வருஷம் கண்டிப்பா. இன்க்ரீஸ் பண்றது இல்லைங்க. ஆமா. ஓகேங்களா? ஆமா. ஆனா அந்த 25 வருஷம் முடிஞ்சோன்னு பாருங்க, இது டபுளா இருக்குங்க. ஓகே. ஓகேங்களா? சோ ரூ. 4 கோடி கிட்ட டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ரூ. 1000 இல்ல ரூ. 2,000 உங்க சேலரிக்கு ஏத்த மாதிரிங்க. நம்மளோட மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுட்டுங்க, நம்ம கிட்ட ஒரு வருஷமானா நம்மனால எந்த அமௌண்ட் இல்ல பெர்சன்டேஜ் 10% நம்ம ஆனுவல் இன்கிரீஸ் மாதிரி பண்ணிக்கிறதுங்க. இல்ல 5% கூட ஆனுவல் டாப் அப் பண்றதுங்க. ஸ்டெப் அப் பண்றது இல்லைங்களா? ஓகே. ஓகே So, சார். எது அவங்களால முடியுமோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு டவுட்டுங்க. நான் லம்சம் வச்சுட்டு லம்சம் போடணுமா? ம். இல்ல வந்து நான் வந்து லம்சம் ஒரு சிலர் லம்சம் வச்சுட்டு எஸ்ஐபி பண்ணுவாங்க.
ஆமா ஆமா சார். ஆமா ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து ஒரு லாஸ்ட் வீடியோ போடும்போது ஒரு சார்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தேன் பாத்தீங்களா? ஆமா சார். ஆமா. அந்த சார்ட்ட இன்னொரு டைம் இந்த டைமும் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே சார். நீங்க ஓகே. அதுதான் உங்களுக்கு லாஸ்டா அனுப்பியிருப்பேன் பாருங்க. ஆமா சார். இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இதான் நம்ம வந்து லாஸ்ட் 9 மார்க்கெட் சைக்கிள் பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா சார். அதுல ஆமா. வந்து ஒரு சிலர் வந்து மார்க்கெட்ட பார்க்காம ஒருவேளை டாப்லயே அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து விழறத டவுன்ல. பார்த்துட்டு இந்த பாட்டம்காக வெயிட் பண்ணிட்டு ஆமா. பாட்டம்ல ரீச் ஆனதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருப்பாங்க இல்லைங்களா? ஆமா அவங்களுக்கான சார். டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்த்தோம் இந்த சார்ட்லங்க. ஸ்டார்ட்ல. ஆமா சார். சோ ஆமா. இதுல வந்து இந்த கரெக்ஷன் டென்யூர்னு இருக்கு பாருங்க. எவ்வளவு மாசம், அதாவது ஒரு மார்க்கெட் டவுன் ஆகும்போது எத்தனை மாசத்துக்கு கரெக்ஷன் ஆகுது அந்த மார்க்கெட். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் சைக்கிள்ல பாருங்க 21% விழுந்திருக்கு இல்லைங்களா? ஆமா சார். 3 ஆனா மாசம். 3 மாசம் தான் ஓகே கரெக்ஷனுங்க. சார். ஓகேங்களா? ஓகே. ஆனா அதுக்கு அடுத்தது பாருங்க 37% விழுந்திருக்கு. ஆனா 15 மாசம் கரெக்ஷன் ஆயிருக்குங்க. 1.5 வருஷம் ஆயிருக்கு சார். ஆமா 1.5 வருஷம் ஆயிருக்குங்க. அதுக்கு ஓகே. அடுத்தது பாருங்க 54% விழுந்திருக்கு. 19 மாசங்க. ஓகேங்களா? 1.25 வருஷம் வெயிட் பண்ணணும் நம்ம. ஆமா வெயிட் பண்றதுக்கு. அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்றதுனால என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, நம்ம கிட்ட பணம் இருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. பண்ணாம நம்ம வெயிட் பண்றோம் பாத்தீங்களா இத்தனை மாசம். ஆமா ஆமா சார். ஆமா. அதுல உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்லயும் நிறைய லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுதான் நீங்க வந்து இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு பண்றதுனால உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட்டுக்கு வராதுங்க. அதாவது ஒரு 0.3 தான் வருதுங்க லேக்ஸ்ல. ஓகே. ஓகேங்களா? ஆமா. 30,000 ரூபாய் ஆமா. தான் வருது. ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க 1.5 லட்சம் ரூபாய் தான் டிஃபரன்ஸுங்க செகண்ட் மார்க்கெட் சைக்கிள்ல. ஆமா சார். ஆமா. மூணாவது மார்க்கெட் சைக்கிள்ல பாருங்க 1.9, அதாவது 2 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸுங்க. டிஃபரன்ஸ். ஓகே. ஆனா நீங்க வந்து வெயிட் பண்றதுனால கூட கிடையாதுங்க. வெயிட் பண்ணாம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால 46 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? சோ நம்ம என்னத்துக்குங்க வெயிட் பண்றதுக்கு, எல்லாரோட இன்டென்ஷன் என்னது வெயிட் பண்றதுனால? ஓரளவுக்கு கம்மியா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போகும்போது நிறைய யூனிட்ஸா வாங்கிக்கலாம். அப்ப பெட்டரா இருக்கும். அப்ப வந்து பூம் அப் ஆகும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸா கிடைக்கும்ன்றது தான் ஆமா சார். ஆமா. திங்கிங் இல்லைங்களா? ஆமா. ஆனா அந்த ரியாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது இல்லைங்களா? அது கண்டிப்பா. வந்து மச் ஹையர், உங்களோட வெயிட்டிங் பீரியடோட ஹையர்ன்றது தான் இதுல ஹையர். prove ஆகுதுங்க. ஓகே சார். அத ஓகே. வந்து நீங்க சைடுல XIRRல பாருங்க, உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் சைக்கிள்ல பாருங்க ரெண்டும் சேம் தான். 14.7 14.7% தான். ஆமா சார். ஆமா. அடுத்ததும் பாருங்க 14.9 15.1 தான். அதுக்கு ஆமா சார். அடுத்ததும் 15.3 15.5%. ஸோ 15% 15% அந்த ரேஞ்சில தான் வருதுங்க. உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்கன்ற நான். கண்டிப்பா சார். இப்ப வெயிட் பண்ணாம நம்ம லம்சம் இருந்தா உடனே இன்வெஸ்ட் பண்றது நல்ல ஒரு ஐடியா ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆமாங்க சார், கரெக்டா சொன்னீங்க. அதான் இப்ப நம்ம இதுல வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, எஸ்ஐபில வந்து கன்க்ளூஷன், நம்மளோட இந்த இந்த வாரத்துக்கான வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவு என்ன கோல், உங்களுக்கான எவ்வளவு தேவைன்றது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அப்போ அந்த டிசைட் பண்ணிட்டு அதுக்கான எஸ்ஐபி அமௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் இயர்லி. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே நெக்ஸ்ட் டே இது வந்து எல்லாருக்கும் நடக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் அந்த இதுல உங்களோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா ரெட்ல போக ஆரம்பிக்கும். கண்டிப்பா சார். இது ஆமா. வந்து நார்மலா எல்லாருக்கும் நடக்கும். ஆல்ரெடி நமக்கு சீசன் இன்வெஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க இதை நம்ம சொல்றதுங்க. ஆமா சார். ஆமா. அதெல்லாம் நம்ம பார்க்காம, ஓகேங்களா, ஒரு டிசிஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஓகே. ஓகேங்களா? அந்த லாங் டேர்ம் நம்ம இதுல டிசைட் பண்ணோம். அந்த லாங் டேர்முக்குங்க, அதாவது உங்களுக்கு 3 வருஷம் ஒரு லாங் டேர்ம் தான், இல்ல 5 வருஷமா லாங் டேர்ம் தான், 8 வருஷமா லாங் டேர்ம் தான். நம்ம லாங் டேர்ம்ல என்ன சொல்ல வரோம்னா, லாங்கர் நம்ம வந்து எவ்வளவு இருக்கிறோமோ ஹையர் சான்சஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸும் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? டிலே பண்ணாம ஒரு சிலருக்கு வந்து 3 வருஷம் தான் ஒர்க்ல போறாங்க, இல்ல 5 வருஷம் தான் ஒர்க்லயே போறாங்கன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்லயே சேலரியிலே கிடைக்கிறதுலயே ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஒர்க்ல ரிலேட்டட்லயே ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, பெஸ்ட் வந்து எஸ்ஐபியை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ரிடம்ஷன் கொடுக்காம நம்ம வந்து டிஃபர் பண்றோம் இல்லைங்களா, ஆமா சார். ஆமா. அதுவுமே உங்களுக்கு இன்வெஸ்டடா தான் இருக்குதுங்க. அதுவும் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல இந்த கவர் பண்ணிருக்கோம் சார் சார். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப நீங்க எஸ்ஐபி டாப் அப் 1000 ரூபீஸ் இந்த மாதிரி நம்ம டாப் அப் பண்றோம்ல சார். ஆமாங்க. இப்ப ஒரு சில போர்ட்ஃபோலியோல ஒரே 10,000 ஒன்லயே போட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல 10,000 ரெண்டா பிரிச்சு போட்டிருப்பாங்க, மூணா பிரிச்சு போட்டிருப்பாங்க. ஆமாங்க. இந்த டாப் அப்ன்றது எந்த மாதிரி ஃபண்ட்ல அலோகேட் பண்ணலாம் சார்? எந்த மாதிரி அத பிட்ச் பண்ணலாம்னு கேக்குறேன் சார். ஓகே ஓகே ஓகே. இது வந்து அவங்களோட எந்த கோல்ஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, ஆமா சார். ஓகேங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு டாப் அப் வந்து உங்களுக்கு பெட்டரா ஒர்க் ஆகும். நம்பர் 1ங்க. ஓகே. ஓகே. ஓகேங்களா? அவங்க வந்து எந்த கோலுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களோ அது மாதிரி, இப்போ ஒரு டைம் ரிட்டையர்மெண்ட் கோலுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய கார்பஸ் சேர்க்கணும்ன்றது இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மைண்ட்ல, ஓகே சார். அதுக்கு கூட நீங்க டாப் அப் கொடுத்துட்டே போலாம்.
ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து மத்த கோல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சைல்டு ஓகே. எஜுகேஷன் இல்ல மேரேஜ் பர்பஸ்க்காக நம்ம சேர்க்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கூட ஓரளவுக்கு நம்ம வந்து கம்மியா கார்பஸ் இருந்ததுன்னா கூட மீதி வந்து நம்ம லோன் எடுத்து மேட்ச் பண்ணிடலாம். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? வேறஸ் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நமக்காக யாரும் உங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? இது வந்து நம்ம ப்ரையாரிட்டில வைக்கணுங்க. ஓகே. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டாப் அப் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து நீங்க வந்து 5 ஃபண்ட்ல போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ரூ. 5000 உங்களால டாப் அப் பண்ண முடியும்னா, ஈக்குவலா கூட நம்ம பண்ணிக்கலாம். 5 ஃபண்ட்லயும் ரூ. 1000 ரூ. 1000 கூட நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இல்ல ஓகே. நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் மைண்ட்ல இருக்குது. அதாவது ஹோம் லோன க்ளோஸ் பண்றதுக்கான பிளானிங் இருக்குது. ஓகே ஓகேங்களா? சார். வேற ஏதாவது பர்ட்டிகுலர் கோல் வந்து நம்ம வந்து பிரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஓகே. அதுக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. ஏன்னா இந்த டவுட் கண்டிப்பா இருக்கும் சார். 1000 ஆட் பண்றாங்க. போர்ட்ஃபோலியோல அது எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்றத டவுட் எனக்கு இருந்துச்சு. அத ஓகே கேட்கலாம் சார். தான் சார் கேட்டேன். ரைட் சார். ஓகே சார். ஓகே. சார் தேங்க் அதே யூ சார். மாதிரி வியூவர்ஸ்க்கு இதே மாதிரி சொல்லிக்கிறேன். நமக்கு வந்து டெலிகிராம் சேனல் ஒண்ணு இருக்குங்க. அத நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஓகே சார். ஓகேங்களா? அதுல நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் நம்ம ஷேர் பண்றோம் நம்ம. ஓகே. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ல திரும்ப உங்களுக்கு நான் ரீச் பண்றேன் சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நன்றி சார்.